அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் கன்சல்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் 5 minutes, ஒரு 5 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸில் இருந்து எடுத்தது. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த இன்வாசிவ் முசல் மெட்டல்லா ஸ்ட்ரைகேட்டா ஆல்சோ நோன் அஸ் த சாரு முசல் ஹேஸ் ஸ்ப்ரெட் இன் விச் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா? பிரம்மபுத்திரா, பேக் வாட்டர்ஸ் ஆஃப் கேரளா, சுந்தர்பன் மேங்க்ரூவ்ஸ், கிளேசியல் லேக்ஸ் ஆஃப் ஹிமாலயா. ஆன்சர் ஆப்ஷன் பி. கேரளாவுடைய பேக் வாட்டர்ஸ் ரீஜியனில் இது ரொம்ப அதிகமாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அந்த சிப்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இது என்னென்னா நேட்டிவ் அந்த உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. பட் இந்த ஸ்பீசிஸ் அதிகமாக வந்ததுனால அது ரொம்ப பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. கேரளாவில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்குது இன்வாசிவ் ஸ்பீசிஸில். ஸோ ஏற்கனவே வந்து பிளான்ட்டில் நிறைய இன்வாசிவ் ஸ்பீசிஸ் இருக்குது. இது ஒன்று இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, தென் the Pradhan Mantri Matsya Sampada Yojana Blue Growth Project aimed to restore the marine ecosystem, ensure long-term sustainability, empower local fishers, stimulate export revenue. So the Blue Growth Project அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ப்ளூ, ஸோ அதனால் மெரைன் ஈகோசிஸ்டம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஓகே, ஸோ லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் வந்து சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்ஷூர் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக அதிகம். அண்ட் எம்பவர் லோக்கல் ஃபிஷர்மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கொண்டு வந்தது தான். அண்ட் ஃபிஷர்மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மார்க்கெட், அப்புறம் எக்ஸ்போர்ட்டுக்கான இதை சரி பண்ணி கொடுக்குறது. ஸோ எக்ஸ்போர்ட் வருமானம், ஏற்றுமதியில் கிடைக்கிற வருமானத்தையும் வந்து அதிகமாக்குறது மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் இது. ஸோ அந்த நாலுமே இதில் வந்துடும். என்ன இஷ்யூ வந்திருந்தது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் இந்த கொஸ்டின் ரெண்டுக்குமே வந்து ஒரே இஷ்யூலேருந்து எடுத்தது தான். இந்த பர்டிகுலர் அந்த இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா நேட்டிவாக இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் நெக் கிளாம் சொல்லுவோம், அது வந்து ஒரு 3 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து அஸ்தமுடி லேக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இந்த யோஜனாவுடைய ஒரு பார்ட்டு. ஏன்னா அதிகமாக இந்த முசல் மெட்டலா ஸ்ட்ரைகட்டா அந்த சாரு முசல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதோடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி டாமினண்ட்டாக மறுபடியும் நேட்டிவ் ஸ்பீசிஸ் வரணும் அப்படிங்கிறனால ஒரு 3 மில்லியன் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அஸ்தமுடி லேக்கில். ஓகே, அஸ்தமுடி லேக் ஏற்கனவே வந்து நிறைய இஷ்யூஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது ஒரு ராம்சார் சைட் வேறு. ஓகே, தென் விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு? உடான் அண்ட் NABH. Udan increasing airport capacity, NABH rural connectivity. Which are correct? So it is option D, neither one nor two. ரெண்டுமே தப்பு, ரெண்டையும் மாற்றி போட்டால் கரெக்ட். உடான் வந்து ரூரல் கனெக்டிவிட்டி, NABH நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்போர்ட்ஸ் ஃபார் பாரத் நிர்மான் வந்து இன்க்ரீசிங் ஏர்போர்ட் கெப்பாசிட்டி. ஓகே, தென் in which one of the following cases court described Article 30 as facet of equality and non-discrimination? Kesavananda Bharati case, Aligarh Muslim University case, SR Bommai Minerva Mill case. The answer is option B, Aligarh Muslim University case 2024. இந்த வருஷம் இருந்துகிட்டே இருந்தது இந்த நியூஸ். ஸோ அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது ரிலேட்டடாக இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கேசவானந்த பாரதி கேஸ் தெரியும், இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. எஸ்ஆர் பொம்மை வந்து ஆர்டிகல் 356 உடைய வேலிடிட்டி ரிலேட்டடாக வந்த கேஸ். மினர்வா மில் வந்து பார்த்தீங்கன்னா இது சுப்ரீமசி ஆஃப் பார்லிமெண்ட்டோடைய மாநில சட்டசபைகள் மீது பார்லிமெண்ட்டுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற இது ஃபெடரலிசம் ரிலேட்டடான கேஸ். ஓகே, தென் ஸோ இந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ரீசெண்டாக இருந்துகிட்டே இருந்தது நியூஸில். அடுத்து ஹயத் தஹ்ரீர் அல் சாம், எ மிலிட்டன்ட் குரூப் விச் வாஸ் இன் த நியூஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. தே பிலாங் டு HTS அப்படிங்கிற டேர்ம் அடிக்கடி நீங்கள் நியூஸ் பேப்பரில் இப்போ ரீசெண்டாக படிச்சிருக்கலாம். ஸோ ஹயத் தஹ்ரீர் அல் சாம் சிரியா கண்ட்ரியில் ஒரு புரட்சிக்கார கும்பல் மிலிட்டன்ட் குரூப் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணி நிறைய சிட்டிஸை கேப்சர் பண்ணி இப்போ அங்கேருந்து பிரசிடெண்ட்டுமே வேறு இடத்துக்கு தப்பிச்சு போயிட்டார். ஓகே, ஸோ அண்ட் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது நியூஸில் இருந்துகிட்டு இருக்குது, ஒரு 2-3 வாரமாகவே இது நியூஸில் இருக்குது. ஓகே, ஸோ எந்த ரீஜன்? சிரியா. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் மூலமாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்கும், எதுவுமே உங்களுக்கு மறக்காத அவ்வளோ ஈஸியாக. ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். 9003777380 8489777380. தேங்க்யூ ஆல்.